என்னன்னு தெரியல. இந்த கொஞ்ச நாளாகவே எனக்கு வந்து இந்த ஐந்தறிவு ஜீவன்களுடைய அரவணைப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு ஒரு பறவை, அது என்ன பறவைன்னே தெரியல, என் கையில் தான் வந்து சிக்கிச்சு. அதையும் பக்குவமாக நான் வந்து பாதுகாத்து அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் காக்கா முட்டை கிடச்சிச்சு. அதையுமே வந்து கோழி முட்டையோட அடை வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாளில் பொரிச்சிரும்னு நினைக்கிறேன். பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோவில் நான் காட்டுறேன். இது வந்து எங்களோட சின்ன கார்டனு, அதாவது பழைய செடிகள் எல்லாமே சும்மா போட்டு வச்சுருந்தேன். அது மழை பெய்யவும் நல்லா தழைஞ்சு மரமாகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதில் வந்து கூடு கட்டி இந்த குருவிகள்லாம் இருந்திருக்கும் போல், நான் கவனிக்கலை. எங்கள் கோழிகள்லாம் கக்கரிக்குதே என்னன்னு தெரியலையேன்னு போய் பார்த்தா, இந்த குஞ்சுகளை வந்து அது கொத்தி சாப்பிட்றதுக்காக வேண்டி விரட்டிக்கிட்டு இருந்துச்சு. நல்ல வேளை நான் போய் அதை காப்பாற்றிட்டேன். அது வந்து பறக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு போல். அதனால தான் எப்படியோ கூட்டிலேருந்து பறக்க ட்ரை பண்ணியிருக்கு, கீழே விழுந்துருச்சு. இது வந்து என்ன சிட்டு அப்படிங்கிறது தெரியல, தேன் சிட்டா என்னங்கிறது தெரியல. ஆனால் சிட்டுக்குருவி இனங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. 3 குஞ்சில் 2 கீழே விழுந்து கிடந்துச்சு, 1 மட்டும் கூட்டில் இருந்துச்சு. அதோடு அந்த கூட்டை தேடி கண்டுபிடிச்சி அதில் 2ஐயும் சேஃபாக வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். ஆனால் அது திரும்பவும் விழுந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் கோழிகள் கொத்தாமல்